இந்தியன் ஆர்மிலேருந்து 27வது ஜாக் என்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த ஜாக் என்ட்ரிக்கு யார் அப்ளை பண்ணலாம், அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் நம்ம எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கான லிங்க் நான் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் PDF காப்பி அப்ளை லிங்க் எல்லாமே டச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாக் என்ட்ரி பொறுத்தளவு சொல்லலாம், இது ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஸோ ஆர்மியை பொறுத்தவரை எப்பயுமே பர்மனன்ட் கமிஷன் ஒன்று இருக்கும், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்மியில் வந்து 14 இயர்ஸ் வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கான பேர் தான் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜாக் என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அன்மேரிட் திருமணமாகாத மேல் அப்புறம் அன்மேரிட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாக் என்ட்ரி பொறுத்தவரை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ மினிமம் 55% மார்க் வந்து LLB, ஸோ லான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த LLB படிச்சவங்கள தான் இந்த ஜாக் என்ட்ரி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக அவங்க வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா மாதிரி தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ வேகன்சிஸ் பொறுத்தவரை பார்த்தோன்னா 6 மென் இருக்குது, 2 உமன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிட் தான் அப்ளை பண்ண முடியும், மேரிட் அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 21லேருந்து 27 வயசுக்குள்ளார உள்ளவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது அவங்க பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1994லேருந்து 1 ஜூலை 2000க்குள்ள பிறந்தவர் மட்டும்தான் இந்த ஜாக் என்ட்ரி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாக் என்ட்ரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸோ டேரெக்டாக ஷார்ட் லிஸ்டிங் பண்ணாங்க. ஷார்ட் லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா SSB இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கும். இதுக்கான ட்ரைனிங் எங்கே நடக்கும் அப்படின்னா 49 வீக்ஸ் வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் நடக்கும் சொல்லி காமிச்சிருப்பாங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் எல்லாமே கவர்மெண்ட்டே பொறுப்பேற்றுக்கும். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ரேங்க் எப்படி இருக்குன்னா லெஃப்டினன்ட் ரேங்கில் இருக்கும். அப்புறம் லெஃப்டினன்ட் போக போக உங்களோட சர்வீஸ் ஏற உங்களோட ரேங்க் ஆல்சோ மேக்ஸிமம் ஏறிட்டே தான் இருக்கும். சேலரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 56,100லேருந்து 1,77,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. செக் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அதர் அலவன்ஸ் நிறைய காமிச்சிருப்பாங்க. சில்ட்ரன் அலவன்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் அலவன்ஸ், ஹாஸ்டல் சப்சிடரி, ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹவு டு அப்ளை, இந்த ஜாக் என்ட்ரிக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். எப்படி நீங்கள் ஆர்மிக்கு ஆன்லைனாக அப்ளை பண்ணணும், உங்களோட மார்க்ஸ்லாம் எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், எல்லா லிங்க்குமே நீங்கள் கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா லிஸ்டிங், ஸோ உங்களோட அப்ளிகேஷனாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு SSB இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இந்த SSB இன்டர்வியூ பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாக எங்கே இருக்கும்னா அலகாபாத், போபால், பெங்களூர் அண்ட் கப்ருத்துல்லா, இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு SSB இன்டர்வியூ சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த SSB இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அப்புறமா தான் மெரிட் டெஸ்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா joinindianarmy.nic.in அந்த வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் எப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா 4 ஜூன் 2020 நீங்கள் ஆன்லைனாக அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஃபர்தராக இந்த ஜாக் என்ட்ரி பற்றின டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணால் ரிப்ளை தரேன் உங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.